ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானோட 26 அப்புறம் 27 இந்த 2 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 25 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் கஷ்டப்பட்டு அந்த தேர்ட் ஆர்டர் ஜாம்பி கமாண்டரை கொண்டு இருப்பான். அப்புறம் அடுத்த இடத்துக்கு போனால் கிளைம்பர் ஜாம்பிஸ் நிறைய நம்ம டீம் அட்டாக் பண்ணியிருக்கோம். ஒரு வழியாக அதையும் சமாளித்து முடிச்சா ஒரு அசாசின் நம்ம ஹீரோவை கொல்றன் வந்திருப்பான். நம்ம ஹீரோவும் அவன்கிட்ட தப்பிச்சு ஓடி இருப்பான். இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம மார்க்கோவும் யாரா இவன் முரட்டு பீஸா இருக்கான், எங்கந்திரா வந்தான் அப்படின்னு கேட்கறான். லீடரும் அது எனக்கு தெரியல, ஆனா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்ட்டு ஃப்ராஸ்டர்னால அவனை தனியா சமாளிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம புருசியரும் கேப்டன் அப்படின்னா நாம ஏன் இங்க உட்காந்துட்டு பேசி இருக்கணும், சீக்கிரமா போய் அந்த அசாசின கிட்ட இருந்து ஃப்ராஸ்டரை காப்பாத்துவோம், வாங்க போலாம் அப்படிங்கிறான். நம்ம லீடரும் கண்டிப்பா நம்ம போலாம். அப்புறம் அந்த அசாசின் மட்டும் என்னோட ஃப்ராஸ்டரை காயப்படுத்தி இருந்தானா அவனை நான் உயிரோட விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த அசாசினும் நம்ம ஹீரோவை துரத்திட்டு வந்துட்டு, டே குழந்தை எங்க ஓடி ஒளிய பாக்குறியா, வாடா சண்டை போடலாம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது நான் ஓடி ஒளிய போறேனா, நான் ஒளியறதுக்கு தான் ஓடுறேன்னு உங்ககிட்ட யாரா சொன்னாங்க, நாம அங்கேயே சண்டை போட்டிருந்தோம் அப்படின்னா என்னோட ஸ்குவாட்ல இருக்கவங்களுக்கு காயம் பட்டிருக்கோம், அதனால தான்டா உன்னை நான் தனியா கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிறான். அந்த அசாசினும் முட்டாள் குழந்தை, உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி அரகண்டா பேசு அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் அப்புறம் உன்னை அந்த ஸ்டார்கர் ஃபேமிலி தானே என்ன கொல்ல சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்கன்னு கேட்கறான். அந்த அசாசினும் யாரு சொல்லி நீ செத்தா என்னடா, எப்படியும் இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு போக போறேன்னு முடிவாயிருச்சு, இப்பவாவது உன்னோட மைண்ட்ல எதுவும் இல்லாம பீஸ்ஃபுல்லா செத்து போடா அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி யாரு சொல்லியிருந்தா என்ன, நான் கண்டிப்பா என்னோட ரிவெஞ்ச் எடுப்பேன், அதுக்கு முன்னாடி இப்போ உன்னோட கதையை முடிக்கிறேன்டா அப்படின்ட்டு அந்த அசாசின் அட்டாக் பண்றான். அவனும் நம்ம ஹீரோட அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு, என்னது இந்த குழந்தைகிட்ட இவ்வளவு ஸ்பீடா, இவன் என் கூட சாகர வரைக்கும் சண்டை போடுறதுக்கு தயாரா தான் இங்க வந்திருக்கானா அப்படின்னு ஷாக்லயே நம்ம ஹீரோவை பார்க்கறான். ஹீரோவும் இவன் எப்படி அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருப்பான், அப்புறம் அது என்ன ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஈவியேஷன் டெக்னிக் இல்ல, இந்த ஃபீலிங் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு அவனோட ஸ்பியர் எடுத்து அட்டாக் பண்ண போறான். அந்த அசாசினும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். அவனும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு சாவ கண்ணுக்கு முன்னாடி பார்த்த பயத்துல அங்கிருந்து பின்னாடி போயிட்டு, இந்த குழந்தை பையன் நான் நினைச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், ஆனா இந்த ஸ்ட்ராங் எல்லாம் என்ன தோக்கடிக்கிறதுக்கு போதாதுன்ட்டு அங்கிருந்து ஒரு ஜம்பை போட்டு சில்வர் டெக்னிக் மேல் எவல்யூஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் என்னது இத்தனை ஸ்ட்ரைக்கா, இதெல்லாம் என்னால ஒரே சமயத்துல சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், இல்ல ஒரு நிமிஷம், இங்க வர எல்லா அட்டாக்கும் பிசிக்கல் அட்டாக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, அதனால டே அசாசின் இப்ப உண்மையான கில்லிங் மூனா என்னன்ட்டு நீ பாரு அப்படின்னு விராத்ஃபுல் ரெயின்ஸ்டோம் அப்படின்னு அங்க வர எல்லா அட்டாக்கையும் டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டான். அந்த ரெண்டு அட்டாக்கும் கிளாஷ் ஆனதில் அங்கே ஒரு பிளாஸ்ட். அந்த அசாசினும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு, டே குழந்தை இந்த டெக்னிக்கை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், நீ அந்த கிளைம்பர் ஜாம்பிஸ் கூட சண்டை போடும் போது இதை தானே யூஸ் பண்ணன, இந்த டெக்னிக்கை பத்தி எனக்கு ஆல்ரெடி தெரியுமே அப்படிங்கிறான். ஹீரோவும் அந்த அசாசின் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு, ஓ அப்படியா, சரி இருந்தாலும் என்ன மாதிரி இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியரு உன்ன மாதிரி தேர்ட் ஆர்டர் வாரியருக்கு டஃப் கொடுக்கறத நினைச்சா உனக்கு அவமானமா இல்லையான்னு கேட்கறான். அப்போ அந்த அசாசினும் டே ஒரு சிங்கம் முயல் குட்டி கூட சண்டை போடும் போது அதோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ண தேவையில்ல அப்படிங்கிறான். ஹீரோவும் ஓ அப்படியா, சரி இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கை வாங்கி பார்த்துட்ட, இப்போ 4 ஸ்ட்ரைக்கை வாங்கடா அப்படின்ட்டு விராத்ஃபுல் ரெயின்ஸ்டோம் அப்படின்னு அட்டாக் பண்றான். அந்த அசாசினும் டேய் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த எந்த அட்டாக்கும் என் மேல ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோவோட எல்லா அட்டாக்கையும் தடுத்துட்டு சில்வர் டெக்னிக் டியூயல் விங்டு அசாசினேஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். ஹீரோவும் அந்த அட்டாக்கை அவனோட ஷோல்டர்ல வாங்கிட்டு வசமா லாக் ஆயிட்டான். அந்த அசாசினும் நான் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டனே அப்படிங்கிறான். ஹீரோவும் அப்படியா, கொஞ்சம் நல்லா பாரு அப்படிங்கிறான். பார்த்தா அந்த அசாசினோட வயிற்றுல ஒரு அட்டாக்கு. அவனும் ஷாக் ஆகிட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்ன நீ எப்படா அட்டாக் பண்ண, நான் தான் உன்னோட 4 அட்டாக்ல இருந்துமே டாஜ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஷாக்லயே கேட்கறான். ஹீரோவும் என்னை யாரோ ஸ்பை பண்றாங்கன்னே என்னோட சிஸ்டம் எனக்கு ஏற்கனவே அலர்ட் மெசேஜ் கொடுத்துருச்சு, அதனால தான் நான் என்னோட உண்மையான பவரை காட்டாம வெறும் 4 ஸ்ட்ரைக்கு மட்டும் லிமிட்டா செட் பண்ணியே நான் சண்டை போட்டேன், இது இவனுக்கு தெரியாதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆமா உண்மைதான், நீ என்னோட 4 ஸ்ட்ரைக்கையும் தடுத்துட்ட,
எடுத்துட்டேன். ஆனா உண்மையிலேயே என்னால 5 ஸ்ட்ரைக் பண்ண முடியும்டா. அந்த கடைசி ஸ்ட்ரைக்கு உனக்காக நான் சேவ் பண்ணி வச்சேன் அப்படிங்கிறான். அந்த அசாசினோ முட்டாள் குழந்தை உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு செத்து போயிட்டான். இவனை நம்ம ஹீரோ கொன்னதுனால 1,20,000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அப்புறம் இவன் வந்து லெவல் 3 வாரியர் இல்ல லெவல் 4 வாரியர். ஹீரோவும் இப்ப லெவல் 14க்கு அப்கிரேட் ஆயிட்டான். ஹீரோவும் 4 அப்கிரேட் பாயிண்ட ஹெல்த்துக்கும் 10 அப்கிரேட் பாயிண்ட ஸ்ட்ரென்த்துக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நான் லெவலப் ஆனதுனால என்னோட ஹெல்த்தும் ஸ்டாமினாவும் ரீஸ்டோர் ஆயிருச்சு. ஆனா இந்த டிராகர்னால என்னோட ப்ளீடிங் நிக்க மாட்டேங்குது. நான் இதுக்கு சீக்கிரமா ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாக்குறான். அப்ப நம்ம டீமும் ஈனோஸ்னு கத்திக்கிட்டு லீடரும் டே ஈனோஸ் நீ நல்லா இருக்கியான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் என்னோட டீம் எனக்காக வராங்களா? நான் ஒரு தேர்ட் ஆர்டர் வாரியர் கூட சண்டை போறது தெரிஞ்சும் அந்த ஆபத்தை எதிர்கொள்றதுக்கும் வராங்களா அப்படின்ட்டு அங்கேயே தொப்புன்னு மயங்கி விழுந்து போயிட்டான். லீடரும் டே ஈனோஸ் அப்படின்னு கத்துறாங்க. அப்புறம் அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த மிலிட்டரி கேம்ப்ல காட்டுறாங்க. ஹீரோவும் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டு சரி என்ன நடக்குதுன்னு வெளியே போய் பாப்பமேன்ட்டு வெளியே வரான். அப்ப நம்ம லீடரும் ஒரு வழியே எந்திரிச்சிட்டியா, சரி இப்ப எப்படி பெட்டரா ஃபீல் பண்றேன்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோவும் நான் நல்லா இருக்கேன், இந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்போ அந்த மார்க்கோவும் டே ஃப்ராஸ்டர் நீ உண்மையாவே அந்த அசாசினை தோக்கடிச்சிட்ட, அவன் தேர்ட் ஆர்டர் வாரியரா இருக்கான். இல்ல இருந்தான் இப்ப இல்ல அப்படிங்கிறான். அப்போ புருஷியரும் டே அந்த அசாசின் ஸ்டார்லைட் சிட்டில மோஸ்ட் வாண்டட் கிரிமினல், அவனை நீ கொன்னதுக்காக உனக்கு பெரிய பவுண்டி காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான். நம்ம கேப்டனும் டே ஈனோஸ் உன்னோட 2 ஷோல்டர்லயும் அந்த டிராகர் ஆழமா இறங்கி இருந்துச்சு, அதுக்கு நான் மெடிசன் வச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹீல் பண்ணியிருக்கேன், அது முழுசா ஹீல் ஆகிற வரைக்கும் நீ ரெஸ்ட் எடுறா அப்படின்ட்டு நம்ம மிஷன் முடிகிற வரைக்கும் நாங்க இங்கேயே வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம், அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் தேங்க்யூங்கிறான். அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு காட்டுறாங்க. அந்த மார்க்கோவும் என்னது இந்த என்டையர் இடமே இப்ப கிளியர் ஆயிருச்சா, என்னால இதை நம்பவே முடியல அப்படிங்கிறான். புருஷியரும் ஃபைனலி நாம இதெல்லாம் ஆரம்பிச்ச இடத்துக்கே போக போறோம் அப்படிங்கிறான். அப்ப இன்னொரு கேரக்டரும் சோபா மறுபடியும் அடுத்த வருஷமுமே இந்த இடத்துக்கு வரணுமா, என்னால முடியலடா அப்படிங்கிறான். நம்ம கேப்டனும் டே அதை விட முக்கியமா ஒன்னு இருக்கு, ஈனோஸ் மட்டும் நம்ம கூட இல்லனா நம்ம டீம் எப்பவோ வைப் அவுட் ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. மார்க்கோவும் ஆமா டே ஃப்ராஸ்டர் உன்னை நம்ம கேப்டனே பாராட்டிட்டாங்க, இது ரொம்ப பெரிய விஷயம்டா அப்படிங்கிறான். புருஷியரும் அப்புறம் ஈனோஸ் இனிமே நம்ம பிரதர்ஸ், உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட நீ கேளு அப்படிங்கிறான். ஹீரோவும் அப்படியா உங்க 2 பேத்துக்கும் தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்ப யாரோ டே இங்க பாருங்கடா இந்த ஃபெடரேஷனை சேர்ந்த ஆளுங்க இன்னும் கொஞ்சம் சோல்ஜர்ஸ் இருக்காங்களாட்டங்குதே அப்படிங்கிறானுங்க. நம்ம டீமும் யாரா இவனுங்கன்னு ஷாக் ஆயிட்டு பார்த்தா ஒரு 5 பேர் வரானுங்க. எங்கடா 4 பேர் தான் இருக்காங்களேன்னு பார்த்தா எலிக்குட்டி சைஸ்ல ஒருத்தன் இருக்கான், நல்லா பாருங்க. அப்ப அங்க இருக்க ஒருத்தனும் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷமும் நீங்க எவால்வ்டு பீஸ்ட் அப்புறம் ஜாம்பிஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அப்புறம் அதுல இருந்து நிறைய மெட்டீரியல்ஸ் கிடைச்சிருக்கும்ல, அதெல்லாம் உங்களால தூக்கிட்டு போக முடியாது, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், நாங்க வேணா ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேக்குறான். நம்ம லீடரும் டே உனக்கு ஃபெடரேஷனை சேர்ந்த சோல்ஜர்ஸை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் உன்னை வார்ன் பண்றேன் நீ அங்கேயே நில்லு, நீங்க யாருமே எங்களுக்கு மேட்ச் இல்ல அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் அவனோட அனலிட்டிக்கல் ஐய வச்சு பார்த்தா அங்க இருக்க 4 பேர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியர், ஆனா ஒருத்த மட்டும் தேர்ட் ஆர்டர் வாரியர், அதுவும் அவன் ஸ்கில்டு ஸ்வாட்ஸ்மேன். அப்ப நம்ம ஹீரோவும் போதும் பேசுறத நிறுத்துங்கடா அப்படிங்கிறான். அப்போ அந்த சிவப்பு முடியும் அவனோட ஸ்வாடை எடுத்துக்கிட்டே சரி இதோட முடிச்சிக்கலாம், நீங்க எல்லாம் இதோட நிறுத்திடுங்கடா அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் இல்ல அவன் என்கிட்ட வரானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த சிவப்பு முடியும் டே குழந்தை நான் ஓ மேலதான் இன்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படிங்கிறான். நம்ம லீடரும் இவனோட பேரு கேர்பஹால், இவனை லோன் உல்ஃப் அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு அவங்க ஸ்வாடை எடுக்கிறாங்க. புருஷியரும் லீடர் அப்படின்னா நீங்க சொல்றத பார்த்தா அந்த அசாசினை இவன் தான் அமுச்சு வச்சானான்னு கேக்குறான். லீடரும் டே நீங்க எல்லாம் என்னோட ஸ்வாட்ல தான் சாகணும், அப்புறம் உங்களுக்கு எங்க ஃபெடரேஷன் குரூப்பை பத்தி தெரியுமா தெரியாதான்னு கேக்குறாங்க. அப்ப அந்த சிவப்பு முடியும் என்னது நீங்க என்ன கொல்ல போறீங்களா, ஃபெடரேஷன் குரூப்பை சேர்ந்த நாயிங்களா, உங்களால அது முடியும்னு நினைச்சீங்களா அப்படின்னு சிரிக்கிறான். நம்ம லீடரும் என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்காக நான் உன்னை பழி வாங்குவேன் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போறாங்க. இது ஏதோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு புது கதை சொல்றாங்க, இது என்னன்னு தெரியல. அப்ப ஹீரோவும் லீடர் இதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம லீடரும் ஃப்ராஸ்டர் இது உன்னால சமாளிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் கேர்பஹால் உன்னையும் அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலி தான் அனுப்பி வச்சாங்களா, அது எனக்கு தெரிஞ்சு அவனும் ஒழுங்கா சொல்லுங்கடா, உன்னோட பார்ட்னர் செத்த மாதிரியே இப்ப நீயும் அநியாயமா செத்து போயிடாத அப்படிங்கிறான். அந்த சிவப்பு முடியும் என்னது அந்த முட்டாள் அசாசின் என்னோட பார்ட்னரா, எனக்கு தெரிஞ்சு அவனும் ஒரு தேர்ட் ஆர்டர் வாரியரா இருப்பான், ஆனா அவனை என் கூட கம்பேர் பண்ணிட்டியே, என்னோட உண்மையான ஸ்ட்ரென்த் என்னன்னு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு இல்ல அவனோட ஸ்வாடு என்னோட ஸ்பியரை விட ரொம்ப
ஸ்ட்ராங்கா இருக்கும். இவன் உண்மையிலேயே ஸ்ட்ராங்காட்ட தான் இருக்கு. எப்புட்றா சமாளிக்கட்டும் அப்படின்னு பார்க்கறான். அந்த சிவப்பு முடியும் நம்ம ஹீரோவை தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். நம்ம கேப்டனும் டேய் பசங்களா நாம இங்க இருக்க மீதி பேத்த பாத்துக்கலாம். ஃப்ராஸ்டர் அந்த கேர்பகல்ல பாத்துப்பான் அப்படின்ட்டு டேய் ஃப்ராஸ்டர் நீ உன்னோட ஃபுல் ஃபோர்ஸ்ல சண்டை போடு. அவனுக்கு கருணையே காட்டாது அப்படின்ட்டு நம்ம டீமும் அங்க இருக்க மீதி பேத்த அட்டாக் பண்ண போறானுங்க. அப்ப ஹீரோவும் விராந்த்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அந்த சிவப்பு முடி அட்டாக் பண்றான். அவனும் நம்ம ஹீரோவோட 5 ஸ்ட்ரைக்கையும் அசால்ட்டா தடுத்துட்டு ஓ உன்னால வெறும் 5 ஸ்ட்ரைக் தான் பண்ண முடியுமா? ஒருவேளை உன்னால 10 ஸ்ட்ரைக் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா என் மேல கொஞ்சம் டேமேஜ் விழுந்திருக்கும் அப்படின்ட்டு என்ன ஒரு ஷேம் அப்படின்னு சிரிச்சிட்டு உனக்கு ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்கை கத்துக்கிறது எப்படின்னு நான் காட்டுறேன் அப்படின்னு அவனோட ஸ்வாட்ல பவரை இன்ஃபியூஸ் பண்ணி சில்வர் டெக்னிக் டார்க் ஸ்டார் கிரசன்ட் ஸ்லாஷ் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் இல்ல இந்த அளவுக்கான பவரா என்னால இதை கண்டிப்பா தடுக்க முடியாது, இதுதான் என்னோட முடிவா அப்படின்ட்டு இல்ல நான் அவ்வளோ சீக்கிரம் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு அவனோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். பார்த்தா அந்த அட்டாக்கோட டெஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம லீடரும் ஈனோஸ் அப்படின்னு கத்துறாங்க. நம்ம புருசியரும் ஃப்ராஸ்டர் உனக்கு என்னாச்சு அப்படிங்கிறான். அந்த சிவப்பு முடியும் எப்படி என்னோட அட்டாக்கு பயங்கரமா இருந்துச்சா அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் அவனோட சொக்காயெல்லாம் கிளியிற அளவுக்கு அந்த அட்டாக்கை தடுத்துட்டு இன்னும் ஒரு செகண்ட் லேட்டா என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணியிருந்தனா கூட நான் கண்டிப்பா செத்துருப்பேன். யாரா இந்த மான்ஸ்டர் அப்படின்னு பாக்குறான். அந்த சிவப்பு முடியும் ஓ நீ பேன் பண்ணப்பட்ட சப்ஸ்டன்ஸ் எடுத்திருக்கியா, சரி இந்த கேமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போக மாட்டேங்குது அப்படின்னு மறுபடியும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அந்த அட்டாக்கை தடுக்க முடியாம தடுத்துக்கிட்டு இல்ல என்னதான் என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில் ஆக்டிவேட்லயே இருந்தாலும் என்னோட கரண்ட் ஸ்ட்ரென்த்தை வச்சு இவனை தோக்கடிக்கிறது நடக்காத காரியம். இவன் இப்ப 3rd ஆர்டர் வாரியர்லயே ஹை ரேங்கிங்ல இருப்பானாட்டங்குது. இவனை எப்படா சமாளிக்கிட்டோம் அப்படின்னு பாக்குறான். அந்த சிவப்பு முடியும் டே குழந்தை இதை கொஞ்சம் நான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறேன் அப்படின்ட்டு உன்னால இதை சமாளிக்க முடியுதான்னு பாப்போம் அப்படின்ட்டு அவனோட ஸ்வாட்ல இன்னும் பயங்கரமான எனர்ஜி எல்லாம் இன்ஃபியூஸ் பண்றான். ஹீரோவும் என்னது இந்த அளவுக்கான எனர்ஜி அப்படின்னு ஷாக் ஆவறான். அந்த சிவப்பு முடியும் சில்வர் டெக்னிக் ட்ரிபிள் வார்டெக்ஸ் ஸ்லாஷ் அப்படின்னு கொடூரமா சிரிக்கிறான். அப்புறம் கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு ஒரு 600 லைக் டார்கெட் வைக்கிறேன். அப்படியே உங்களோட தாட்ஸையும் கமெண்ட் பண்ணிருங்க. சரி ஓகே இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.